3 நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் இன்று டெல்லி செல்கிறார். விமான நிலையம் சென்று தனி விமானம் மூலமாக அவர் டெல்லி புறப்பட இருக்கிறார். இதற்காக சென்னையில் உள்ள தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் புறப்படுகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருக்கிறார். இதற்காக அவர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் இருந்து தற்போது விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகாக 2வது முறையாக இன்று டெல்லி செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல நாளைய தினம் அவர் பங்கேற்க இருக்கிறார். அரசு முறை பயணமாக 3 நாள் டெல்லியில தங்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இதர முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்து தமிழக நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறார். கடந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை முதலமைச்சர் சந்திக்காத ஒரு சூழல்ல இன்றைய பயணத்தை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு வருகின்ற 12ஆம் தேதி மாலை 6 மணி அளவுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த டெல்லி பயணத்தின் போது தமிழகத்திற்கான உரிய நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு வேண்டுகோளை விஜய் அவர்கள் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த பயணத்தின் மூலமாக தமிழகத்துடைய நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர் விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா மத்திய விவசாயத்துறை அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை விஜய் அவர்கள் சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும், சந்தித்து இந்த கர்நாடகா அரசு மேற்கொள்ளக்கூடிய அந்த மேகதாது அணை கட்டக்கூடிய விவகாரம் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம தமிழகத்துக்கு விவசாயம் சார்ந்து தேவையான பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அவர் வேண்டுகோளாக அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல் சந்திப்பின் போதே கூட பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பல்வேறு விஷயங்களை அவர் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், காவிரி மேகதாது விவகாரத்தை தடை செய்ய வேண்டும், கர்நாடக அரசுடைய முயற்சியை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் முன்னிறுத்தியிருந்தார். இப்படிப்பட்ட நிலைதான் 2வது முறையாக டெல்லி பயணத்தின் போதும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த விஷயங்களை அவர் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.